ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா சமீபமாக சார் இந்த ஸ்டாக் செலெக்ஷன்லாம் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது சார், எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருப்பாங்க. இப்போது மக்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப்பில் ஜென்ரலாக சர்ச் பண்ணுறது என்ன, ஒரு கூகுள்லையோ ஒரு சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணுறது ஒரு ஸ்டாக் எப்படி சூஸ் பண்ணணும், நம்ம எந்த மாதிரி சூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் 3 விஷயத்துக்கு ஃபஸ்ட் டிசைட் பண்ணிங்க. ஒன்று, இன்ட்ரேடேக்கு ஸ்டாக் செலெக்ஷன் நீங்கள் எப்படி பண்ணணும்னு டிசைட் பண்ணுறீங்களா, அல்லது ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் நான் அதனால் ஸ்டாக் செலெக்ஷன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்றது ஒரு முடிவுக்கு வாங்க ஃபஸ்ட்டு. ஓகே, சரி. நம்ம இந்த வீடியோவில் இந்த இன்ட்ரேடேக்கு நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி மூமெண்டம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த ரெண்டுத்தை நம்ம ஆல்ரெடி நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். நம்ம இருந்தாலும் நம்ம யூடியூப்பில் நெக்ஸ்ட், அதாவது நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்கிறது, ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டுமே, ஒரு நெக்ஸ்ட் அடுத்த லெவல் போக சொல்ல நம்ம அந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த குரூப் பிரைம் டெலிகிராம் சேனல் இருக்குங்களா, இது நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப். இதில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில், ரன்னிங் மார்க்கெட்டில் ஒரு 2 மணி 7 நிமிஷத்துக்கு மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன் கீழே பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த ஒரு லெவல் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது எப்படி மூவ் ஆகுது, என்ன மாதிரி மூவ் ஆகுது அப்படின்றத ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு புரியுமே தவிர ஜஸ்ட்டு வீடியோ கண்டென்ட் மட்டும் பார்த்துட்டு கிளாஸஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு முற்றிலும் தவறு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு 45 days உங்களுக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த 45 days கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுக்குள்ளே அவசரப்படாதீங்க. ஓகே, புதுசாக ஜாயின் பண்ண நினைக்கிறேங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். 45 days கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணும், வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். மெயின் பேசிக் தெரிஞ்சுங்க, ஃபாஸ்ட்டாக மூமெண்ட்டம் பண்ணாதீங்க. ஓகே, சரி. இப்போது இன்ட்ரேடே ட்ரேடிங்க்கு ஸ்டாக் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பாருங்கள். ப்ரைஸு எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் அதனுடைய ப்ரைஸ் தேங்கி நிற்கக்கூடாது. அதாவது டாட்டாக ஒரு சைலண்டாக இப்படி போயிட்டே இருக்கும், டக்குன்னு மேலே போவோம், டக்குன்னு இப்படி போயிட்டே இருக்கும், டக்குன்னு இப்படி வரும், இப்படி டக்குன்னு இப்படி இந்த மாதிரி மூமெண்ட்டே இல்லாமல் இருக்கும், அப்படியே தூங்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டாக்ஸ் எப்படி போகணும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா போதுப்பாங்க, இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் எடுத்துக்கிற ஸ்டாக்ஸ் ஒரு ஹையரை இந்த மாதிரி ஒரு ஹையை பிரேக் பண்ணி ஹை பிரேக் பண்ணி இப்படி மேலே போகிற ஸ்டாக்ஸோ, அல்லது ஒரு லோ பிரேக் பண்ணி இந்த மாதிரி வர ஸ்டாக்ஸை இன்ட்ரேடேக்கு நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, இது தவிர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் ஃப்ரேம் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது இந்த இடத்துல. சரி, எந்த டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி மேலே போயிட்டுருக்கணும், எந்த டைம் ஃப்ரேமில் கீழே வந்துட்டுருக்கணும் அப்படின்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அதையும் நம்ம கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். இப்போது 1 hour டைம் ஃப்ரேமில் நீங்கள் ஒரு ஹையரை ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, அந்த 1 hour டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, ட்ரெண்ட் அப்பில் போயிட்டுருக்குது அப்படின்னு சூஸ் பண்ணிங்க. வெரி குட், சூப்பர், நல்ல விஷயம் தேர்ந்தெடுத்துறீங்க. இதை நம்ம இன்ட்ரேடேக்கு எப்படி சூஸ் பண்ணணும்? இது அப் ட்ரெண்ட் போகிற ஸ்டாக்ஸு, ரைட், ஓகே. இதை இன்ட்ரேடேக்கு நாம் எங்கே என்ட்ரி ஆகணும், எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படின்றத தெரியுதுங்கன்னா, ஸோ அதுக்கு தான் சொல்கிறது ப்ரைஸ் ஆக்ஷன் லேர்ன் பண்ணுங்கள். ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்குங்க, சார்ட் ரீடிங் கற்றுக்குங்க, கேண்டல்லாம் என்னென்னு கற்றுக்குங்க, பேசிக்னா என்னென்னு கற்றுக்குங்க. அதை விட்டுட்டு நான் இன்ட்ரேடே பண்ண போகிறேன், ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண போகிறேன், கால் புட்டு நான் அப்படி பண்ண போகிறேன், அதெல்லாம் ஷார்ட்கட் ரூட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்புறம் உங்களோட ஈஸியாக நீங்கள் பண்ணலாம், உங்களுடைய விருப்பத்துக்கு கரெக்டாக நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, 1 hour நீங்கள் அப் ட்ரெண்ட் சூஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா அந்த ட்ரெண்டுக்குள்ளே நாம் எங்கே இருக்கிறோன்னு தான் டிசைட் பண்ணுங்கள். ஸ்மால் டைம் ஃப்ரேமில் இப்போ 1 hour டைம் ஃப்ரேமில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் 5 minutes டைம் ஃப்ரேமில் நாங்கள் இங்கே இருக்க ஹையில் இருக்கிறோமா, இல்லை ரிவர்ஸில் இருக்கிறோமா, இல்லை பாட்டமில் இருக்கிறோமா, இல்லை திரும்ப அகைன் அந்த ஹையை பிரேக் பண்ணுறதுல இருக்கிறோமா, இல்லை நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குது, நம்ம எங்கே என்ட்ரி ஆகிறோம் அப்படின்றத படிப்படியாக உங்கள் நாலேஜை கெயின் பண்ணமே தவிர ஒரே ஒரு வீடியோ பார்க்குறோம், அந்த வீடியோ ஸ்டாக் செலெக்ஷன் இது சொன்னாங்க, அதை நம்ம அதை வச்சு எப்படி பண்ணிடலாம் அப்படின்லாம் கிடையாது. ஸ்டாக் செலெக்ஷன் சொன்னால் உங்களுக்கு ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி உங்களுக்கு ஸ்டாக் செலெக்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இது மட்டும் பத்தாது, அதுக்குள்ளே எங்கெந்த டைம் ஃப்ரேம், ஒரு டைம் ஃப்ரேம் 1 hour டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்து அதை 5 minutesக்கு ஷிஃப்ட் பண்ணி பார்க்க கற்றுக்கணும். அந்த 1 hourலேருந்து 5 minutes எப்படி ஷிஃப்ட் பண்ணுறோம், நடுவில் 15 minutes டைம் ஃப்ரேம் எங்கே இருக்கிறோம், இதெல்லாம் பார்க்க கற்றுக்கிட்டா தான் ஈஸியாக ட்ரேட் எடுக்க முடியும். ஜஸ்ட் உங்களுக்கு ஹையர் ஃபார்மேஷன் கிடச்சி நீங்கள் என்ட்ரி எடுத்தோன்னா அது அக்யூரசி லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, ஒன் ஆஃப் த பாயிண்ட் இது ஸ்டாக் செலெக்ஷன். இது சரி. ரெண்டாவது விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் செலெக்ஷனில் இந்த ஒரு இண்டிகேட்டர் ஒன்று சூஸ் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு தெரியல, புதுசாக மார்க்கெட்டுக்கு எனக்கு சுத்தமாக ஜீரோ நாலேஜ் அப்படின்றவங்க இந்த 200 EMA இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள். 200
இஎம்ஐவே ஒரு யூஸ் என்ன சொல்கிறது, ஒரு நடக்க முடியல குழந்தைக்குன்னு நடவண்டி வாங்கி கொடுக்குறது இல்லையா. ஒரு வயசானவங்க பெரியவங்க இருக்காங்க, ஒரு 60-70 வயசு, அவங்களால தள்ளாடி இருக்காங்க, அவங்களுக்கு முடியல அவங்களால. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கைத்தடி கொடுக்குறோம், ஒரு கொம்பு கொடுக்குறோம், சப்போர்ட். அந்த மாதிரி தான் வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ண தவிர நம்ம முழுக்க டிபெண்ட் ஆகிடக்கூடாது. இதுமாதிரியே நான் இண்டிகேட்டர் மட்டும் தான் பார்த்து நான் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்றது தவறு. இண்டிகேட்டர் அப்படின்றது ஒரு லைட்டாக சப்போர்ட்க்கு யூஸ் பண்ணலாமே தவிர அதையே நம்ம முழுக்க சார்ந்திருக்கக்கூடாது. சரி, ஓகே, இண்டிகேட்டர் ஏன் 200 EMA யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன இல்லைங்களா, ஹையரே ஃபார்மேஷன் அது வந்து 200 EMAக்கு மேலே ட்ராவல் ஆகுதான்னு பாருங்கள். நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் வந்து சின்ன தப்பு பண்ணுங்க. ஏன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணி நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க. இட்ஸ் ஓகே, போகிறவங்க போடுவாங்க. இந்த 200 EMAக்கு மேலே ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வின்னிங்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 80% வந்து நீங்கள் அந்த ட்ரேடில் ஜெயிச்சிடுவீங்க அப்படின்னு அர்த்தம். அது 200 EMAக்கு மேலே ப்ரைஸ் போச்சுன்னா அந்த ட்ரேடில் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இந்த 200 EMA மேலே இருக்குது, ஆனால் அதுக்கு கீழே ப்ரைஸ் ஹையர் ஃபார்மேஷன் ஆகிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னா ப்ரைஸ் எப்போ வேணாலும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ உங்களுடைய எஸ்எல் ட்ரிகர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ அந்த ட்ரேடில் வந்து உங்களுக்கு வின்னிங்கான வாய்ப்புகள் வந்து 60% குறைஞ்சிடும். ஆனால் அந்த 200 EMAக்கு மேலே ஹையர் ஃபார்மேஷன் ஆக சொல்ல உங்களுக்கு வின்னிங்கான வாய்ப்புகள் அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக வந்து உங்களுடைய லைக்ஸை கமெண்ட்ஸ் எதிர்பார்க்குறேன் நான். ஆனால் ஒரு சிலர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க பண்ணிவிட்டு வாங்க. என்னால் அந்த எப்போ பார்த்தா அந்த நெகட்டிவ் பற்றி பேசிகிட்டு இருக்கான், அப்புறம் வந்து ஒரு டிப்ஸ் கொடுக்க மாட்டேறாங்க, ஒரு கால்ஸ் கொடுக்க மாட்டேறாங்க, ஒரு பாசிட்டிவாக கொடுக்க மாட்டேறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஓடிட்டுருக்கு. எண்ட் ஆஃப் த டே நம்மக்கிட்ட வர சொல்ல வந்து ஒரு தெளிவான முடிவோடு வர சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸையும் பதிவு பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னா, 200 EMAக்கு கீழே என்ன பண்ணணும், நம்ம லோயில் ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா சூப்பர். அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ஷார்ட் சைடுக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். ஹையரை ஃபார்மேஷனாக சொல்லி 200 EMA அதுக்கு கீழே மூவ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஓகே, 200 EMA கீழே மூவ் ஆகணும், கேண்டில்ஸ் வந்து மேலே ஹையரை ஃபார்மேஷன் தான், அதை நீங்கள் அப் ட்ரெண்டுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். டவுன் ட்ரெண்டுக்கு வந்து 200 EMAக்கு கீழே லோ ஃபார்மேஷன் பண்ணால் நீங்கள் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாக் செலெக்ஷனை இந்த மாதிரி பண்ணணுமே தவிர ஏதோ ஒரு மார்க்கெட் பார்த்தேன் சார், நான் அன்றைக்கி ஒரு 15% வந்து மேலே இருக்குது, ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு இருக்குது, யாரோ சொன்னாங்க டாப் 5 ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணோம், டாப் 10 அதாவது என்ன சொல்லுது, ஒரு 5 ஸ்டாக்ஸ் லூசர்ஸு, 5 ஸ்டாக்ஸ் வந்து வின்னர்ஸு, இப்படி செலக்ட் பண்ணி ட்ரேடில் தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாமே அப்படின்வாங்க. இது முற்றிலும் தவறு. இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் அது முற்றிலும் தவறு. ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தா தான் வந்து உண்மையான டிசிஷன் எடுக்க முடியும் தவிர மேபி அன்றைக்கி ஏதாவது நியூஸ் வந்திருக்கலாம், அது மேபி லக்கிலி உங்களுக்கு 10% 15% ஆல்ரெடி மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கலாம். அது பின்னாடி நீங்கள் ஓடி போய் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்து கடற்கன்னு ஓடிக்கிட்டே இருக்கும், பின்னாடி போய் இவங்க பை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாங்க. ஏன் மேலே போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பின்னாடி போய் பை பண்ணுங்களேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.